மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் கலந்து கொண்டு இவ்வாறான கருத்தினை தெரிவித்திருந்தார். நல்லாட்சி என்ற அரசு தொடர்ச்சியாக தங்களுடைய ஆட்சியை ஒரு வருடம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு தீர்வு திட்டம் என்ற விஷயம் முன்வைக்கப்படுகிறது. இந்த தீர்வு திட்டத்தில் பாதிக்கப்பட்ட பல வகையிலும் துன்பத்துக்குள்ளான எமது மக்களுக்கான ஒரு சிறந்த தீர்வு திட்டத்தை இந்த அரசு தர வேண்டும். எமது மக்களுக்கான எமது வடகிழக்கு பிரதேசத்தில் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு சிறந்த சமஷ்டி கட்டமைப்பை இந்த நல்லாட்சி அரசு உருவாக்கி தர வேண்டும். இந்த நல்லாட்சி அரசில் என் மக்கள் கடந்த காலங்களில் இழந்த உரிமைகளை அனுபவிக்க வேண்டும். இன்னும் இந்த மக்கள் இந்த அரசை நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையை இந்த அரசு வீணடிக்க கூடாது. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இந்த அரசு நடந்து கொள்ள வேண்டும். தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். மீள்குடியேற்றம் செய்யப்படாமல் இருக்கிற இடங்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த அரசு தொடர்ந்து தன்னுடைய நட்பெயரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் சிறுபான்மை மக்களை தொடர்ச்சியாக நேசிக்க வேண்டும்.